ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. க்ரீம் கேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாண நாள் அன்னைக்கு நான் பண்ணது. அது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் வந்து நேற்று மறுபடியும் அதே மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த கேக் ரெசிபி உங்களுக்காக நான் காமிக்கலான்ட்டு வீடியோ எடுத்தேன். இப்போ வாங்க அதுக்கு என்னென்னலாம் போடலான்னு பார்க்கலாமா? 3 முட்டை எடுத்துக்கணும். அந்த 3 முட்டையை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மஞ்சக்கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் மஞ்சக்கரு வெள்ளைக்கரு தனியாக செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் நான் ரோபோ மிக்சரில் தான் இதை வந்து செய்ய போகிறேன். உங்ககிட்ட ஹேண்ட் மிக்சரோ இல்லை எக் விஸ்க் பண்ணுறதும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரோபோ மிக்சரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வெள்ளைக்கருவை நல்லா இந்த மாதிரி க்ளவுட் ஆட்டம் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் கவுச்ச வாசனை இல்லாமல் இருக்கும். ஸோ இதை தனியாக ஒரு பவுலில் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற மஞ்சக்கருவையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்பீடாக பீட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் கிட்ட வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். இது பீட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச பைனாப்பிள் எசன்ஸ், மேங்கோ ஃப்ளேவர் இல்லை வந்து லைம் ஃப்ளேவர், இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ தனியாக பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் 120 கிராம்ஸ் கிட்ட மைதா ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் கிட்ட நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் கிட்ட மில்க் பவுடரும் சேர்த்து இது தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரோபோ மிக்சரில் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணோம் இல்லையா, அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 50 ml கிட்ட வெஜிடபிள் ஆயில், நம்ம குக் பண்ணுற ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு அதே 50 ml பால், ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பாலையும் இதோடு சேர்த்து நல்லா அதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒன்ஸ் அதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுடர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மைதா, பேக்கிங் பவுடர், மில்க் பவுடர் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் அதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பால் கூட இதோட சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளை முட்டை இருக்கு இல்லையா க்ளவுட் ஷேப்பில், அதை நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பொறுமையாக அதை வந்து ஃபுல்லுமே நல்லா மிக்ஸ் பண்ண வைக்கணும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு மோல்டில் வந்து நான் ரவுண்டு மோல் தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கேக் தான் செய்ய போகிறேன். இதில் கொஞ்சம் நல்லா பட்டர் ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் கீழே போட்டுட்டு இப்போ இதில் எல்லாத்தையும் பாதி வரைக்கும் நம்ம முக்கால்வாசி வரைக்கும் ஃபில் பண்ணிக்கணும். மீதி கால்வாசி பார்த்திங்கன்னா அந்த கேக் வந்து ரைஸ் ஆகிறதுக்காக நம்ம விட்டுடணும். இதில் நான் கடைசியாக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற இதே பேட்டரில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ண பார்த்தேன். நல்லா ஃபுல்லும் ரவுண்ட் ஷேப்பில். பட் அது நல்லா ரைஸ் ஆகும்போது அந்த ஷேப் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும்னு நினச்சேன். ஆனால் அது வேறு மாதிரி வந்துச்சு. கொஞ்சம் அந்த கரெக்டான அதே நம்ம போட்ட அதே ஷேப்பில் அது வந்து ரைஸ் ஆனதுக்கப்புறம் வரலை. ஸோ இந்த இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. $180 ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு 40 to 45 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் வந்து பேக் ஆகிருக்கும். அதை செக் பண்ணுறதுக்கு டூத்பிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருந்துச்சுன்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் முன்ன பின்ன அதில் ஒட்டி இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் அதிலே உள்ளே வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக கேக் வந்து ரெடியாக இருக்கும். இப்போ இந்த கேக்கை வந்து நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சுகர் சிரப் இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நான் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கேக் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் அனிவர்சரிக்கு நல்லா க்ரீம் மேலெல்லாம் டிசைன் பண்ணிலாம் நான் போட்டிருந்தேன்.
அதெல்லாம் நான் அப்படி பண்ணலை இந்த தடவை. ஜஸ்ட்டு சிம்பிளாக கீழே ஒரு க்ரீம் போட்டுட்டு மேலே ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கேக்கை கட் பண்ணி நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.